ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னா புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசையாக ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி பலன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன நடக்கும், என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த குரு பயிற்சினால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல குரு பகவான்னா யாரு, முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். குருனா புத்திரக்காரன், குருனா தனகாரன். அப்ப குரு பகவான் தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம வருமானம் பண்றதுக்கு, இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான். கோள்கள் 9 நவகிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா 100% சுப கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். மற்ற சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்கெல்லாம் விட 100% வந்து சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அது இல்லாம நம்ம கோவில்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தில் கோள்கள்ல இருக்கிறதுல பெரிய கோயில் எதுனா குரு தான். அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, கோள்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க, நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம். அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோயில் எதுனா வியாழன்ங்கிற குரு தான். ஸோ அதுவும் இல்லாம இந்த குருவை தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான், அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது காந்தப்புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக காந்தப்புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலையும் சரி, நம்ம ஜாதகத்திலையும் சரி, கோச்சாரங்களையும் சரி, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும், அதனாலதான் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும். பொதுவா அப்பாவோட காரகம் சூரியன், அம்மாவோட காரகம் சந்திரன் சொல்லுவாங்க. ஆனா குருவை வச்சுதான் அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், அப்ப மொத்தம் 16 வருதான். அப்ப குரு 16 வருஷம். அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால குரு நல்லா இருந்தாலும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்லலாம். புனிதமான கிரகம் எதுனா குருன்னு சொல்லிட்டோமா, அதனாலதான் இப்ப ஒருத்தவங்க ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கும், 12 கட்டத்திலையும் கிரகம் இருக்காது. அதே மாதிரி 12 கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது. ஒரு சில கிரகம் சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. இல்லைன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும், இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது. அதனால இந்த குரு பகவான வருஷம் பயிற்சி ஆவார். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது 12 வருஷம் 12 கட்டத்துக்கு வந்துட்டாரா, அப்ப 12 கட்டத்துக்கும் குரு பகவானோட பலன் கிடைக்கும். அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி, ஒரு ஸ்திர ராசி, ஒரு உபயராசி, 3 ராசிகளையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு தான். வேற எந்த கிரகமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி, ஒரு ஸ்திரராசி, ஒரு உபயராசியை பார்க்காது. இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு இருக்கு. ஸோ இதுதான் குருவான சின்ன இன்ட்ரோ குருவை பத்தி. இந்த குரு பேச்சினால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரு, சனி, ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுல சொல்லியிருப்போம். இப்ப இந்த குரு இங்க வராரு மிதுன வீட்டுக்கு. இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, புதனோட வீடு. அப்ப இந்த குரு பேச்சினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும். இப்ப இந்த குரு பகவான் இங்க 1 வருஷம் இருப்பாரு, இந்த 1 வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும். அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இவரு காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்தை பாக்குறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம்னா திருமணத்தை சொல்றது சுக்கிரனோட வீடு. இப்ப புதன் வீட்டுல இருந்து சுக்கிரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும். அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இது வந்து ஆணும் பெண்ணும் இணைவு ராசி, மிதுன ராசியில காதலை குறிக்கிறது. அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். இன்னொன்னு, இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை குறிக்கும். அதாவது இப்ப நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த போர்கள் அதிகமாகும். எதனாலன்னா சனி பகவானாலே ராகு பகவானாலே போர்கள் அதிகமாகும். அது வந்து நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன், அவரை பாருங்க. ஆனா இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு, இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு. சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வப்போது பாத்தீங்கன்னா போர் நிறுத்தங்கள் இருக்கும். அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபுருஷன் 11ஆம் இடமான கும்ப வீட்டை பாக்குறாரு. இந்த கும்ப வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும். அது நிறைய கோயில்கள் பூட்டி இருந்திருப்பாங்க, அந்த பூட்டின கோயில் திறப்பாங்க. நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும், அந்த கோயில்கள் எல்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ இதனால இந்த குரு பேச்சினால இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோரணம் புதுத்தெரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், நேர்ல வந்து ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. நேரில் வர முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயிலை சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
இப்ப மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு. முதல்ல இந்த மிதுன ராசிக்காரன் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜென்ம குரு அப்படின்னு. ஜென்ம குருல தான் வந்து ராமர் வனவாசம் போனாரா சொல்லுவாங்களே அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதான் அந்த காலம். அந்த காலத்துல ராமர் போனாருன்னா இந்த காலத்துல நம்ம யார் ராமரா இருக்கோம். அதனால பொதுவா இதை நினைச்சு பயப்பட வேணாம். இருந்தாலும் அதுல சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு. அது என்னங்க நம்ம கடைசியில பார்ப்போம். முதல்ல உங்க ராசிக்கே குரு பகவான் வரப்போறாரு. குரு பகவான் யாரு உங்களுக்கு? 7ஆம் வீட்டு அதிபதி, திருமணத்தை நடத்தக்கூடியவர். 10ஆம் வீட்டு அதிபதி, தொழில் அமைச்சு கொடுக்கக்கூடியவர். அப்ப 7ஆம் இடம் சொல்லக்கூடிய திருமணம், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில், இது ரெண்டுக்கும் அதிபதி யாரு? குரு பகவான். இவரே ராசிக்கு வரும்போது என்ன ஆகும்? முதல்ல திருமணம் நடக்கும், அப்புறம் பிசினஸ் கை கொடுக்கும். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன? ஒண்ணு திருமண வாழ்க்கை, இன்னொன்னு தொழில். இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு கிடைக்க போது இல்லை. ஏன்னா உங்க ரெண்டுக்கும் அதிபதியான குரு வந்து ராசிக்கே வரனால இப்ப கண்டிப்பா அதெல்லாம் கொடுப்பார். அதுல சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதை நம்ம கடைசியில பார்ப்போம். முதல்ல உங்க ராசிங்கிறது மிதுன ராசி. இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் ராசி. இப்ப இந்த இடத்துக்கு குரு பகவான், அது 7ஆம் வீட்டு அதிபதி வந்து ஆணும் பெண்ணும் இணையும் ராசியான உங்க ராசிக்கே வரும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முதல்ல திருமணம் ஆயிரும் இந்த குரு பேச்சுல. ஏன்னா அந்த குரு பகவான் எங்கெல்லாம் பாக்குறாரு பாருங்க. 5ஆம் இடத்தையும் பாக்குறாரு, 7ஆம் இடம் கூடிய அவர் வீட்டையும் பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு. முக்கியமான இடங்கள்ல குரு பகவான் பார்க்கும்போது முதல்ல மிதுன ராசிக்காரன் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிரும். மேரேஜ் வந்து நிறைய பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாருல. 5ஆம் அதாவது பொதுவாக மிதுன ராசிங்கிறது காதலை குறிக்கக்கூடிய ராசி. காதல சொல்லக்கூடிய இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு 5ஆம் இடத்தை. 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு. திருமணம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு. 9ஆம் இடம் கூட தந்தை ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க போறாரு. அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு காதல் பண்ணி திருமணம் நடக்கும். தந்தையே முன்னாடி நின்று நம்ம திருமணத்தை செஞ்சு வைப்பாரு. ஸோ இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ வந்து நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும். நார்மலா அரேஞ்ச் மேரேஜும் நடக்கும். ஸோ முதல்ல மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் மேரேஜ் நடக்கும். ஸோ அதுல மஸ்ட் கிளியர் ஆகிக்கணும். சரி, வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரா? இந்த 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைய சொல்றது, பதவி உயர்வு எல்லாத்தையும் சொல்றது 5ஆம் இடம் தான். அப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மேரேஜ் ஆகட்டேன், மேரேஜ் ஆகிட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா குழந்தையும் பிறந்துடும். குழந்தைய இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை போக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் பதவி உயர்வு. நிறைய பேர் ப்ரொமோஷன் வராம நிறைய பேர் வந்து அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ப்ரொமோஷன் வந்துடும். அது என்னன்னா பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இடம் இல்லாம கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை வீட்டை வந்து பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்மத்துல குரு வராரு. அப்ப ஜென்மத்துல குருனா ஒரு மாற்றம், ஒரு இடமாற்றம் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பாக்குறப்ப 9ஆம் இடத்தையும் பாக்குறப்ப கண்டிப்பா ப்ரொமோஷன் உண்டு. இல்லைன்னா ஒரு பிசினஸ் பண்றாங்க, இன்னொரு பிசினஸ் பண்ணுவீங்க. அதனால பாத்தீங்கன்னா வெளியில போற மாதிரி, வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி, வெளியில போய் தொழில் செய்யற மாதிரியா, வெளியில போய் வேலை செய்யற மாதிரியே வரும். ஸோ இதை நம்ம பாசிட்டிவா மாத்துறதுக்காக தான் இதை சொல்றேன். ஏன்னா ஜென்மகுருங்கிறது வீட்டை விட்டு வெளியில போறதுதான். ஆனா அது வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திக்கணும். ஸோ அது பாசிட்டிவா மாத்துறது என்ன வழிங்கிற சொல்றேன். வேற என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்றது. அப்ப இவ்வளவு நாளை நீங்க என்ன முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கௌரவம் கண்டிப்பா இந்த குரு பேச்சு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது திருமணம் ஆகும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கணவன் மனைவி நிறைய பேர் பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. அந்த கணவன் மனைவியோட பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதாவது பிரிஞ்ச கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய, அதாவது நான் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட இருந்த மனஸ்தாபம் வந்து இப்ப சரியாயிரும். இல்லைன்னா யாராவது பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணணும்னு வச்சாங்கன்னா இப்ப பண்ணலாம். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. 7ஆம் இடம் வந்து மக்கள் தொடர்பை சொல்றது. அப்ப மக்கள் தொடர்பு சர்வீஸ் ஓரியன்ட்ல இருக்கவங்க நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் போது இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மக்கள் கிட்ட நல்ல ஒரு பேர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களோட அப்பாவோட உடல்நிலையில் நிறைய முன்னேற்றம் உண்டு. ஏன்னா அப்பா மூலியமா கிடைக்கக்கூடிய ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவோட சொத்து கிடைக்கிறதுனாலும் சரி, அப்பா மூலியமா ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணும்னாலும் இப்ப கிடைக்கும். அது இல்லாம நீங்க செஞ்ச ஒரு நல்ல தர்ம காரியங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கான பலன்கள் நீங்க இப்ப அனுபவிப்பீங்கன்னா 9ஆம் இடம் தான் தர்ம காரியம். 9ஆம் இடம் தான் நீங்க செய்யற வந்து தர்மம், நல்ல காரியங்களை சொல்றது. ஸோ அதுக்கான பலன்களை கண்டிப்பா இப்ப நீங்க அனுபவிக்க போறீங்க. இது இல்லாம 5ஆம் இடம் தான் உங்க பூர்வீகத்தை சொல்றது. 5ஆம் இடம் தான் அப்பா வழி தாத்தாவை சொல்றது. அப்ப உங்க பூர்வீகத்துல இந்த சொத்து பிரச்சனை இப்ப சால்வ் ஆயிரும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரா, அதனால பூர்வீகத்துக்கு சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும். பூர்வீகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கும், தாத்தா வழி சொத்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து இந்த குரு பேச்சு நடக்க போகுது. நிறைய பேரு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களோட பார்ட்னர், அதாவது மிதுன ராசிக்காரங்க கணவனா தான் மனைவிக்கு, மனைவி அந்த கணவனுக்கு நிறைய பேருக்கு முதல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இல்லாட்டி வேலைக்கே போகாதவங்களுக்கு நிறைய பேர் வேலை கிடைக்கும். இல்லைன்னா போயிட்டு இருக்க வேலையில ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேற ஒரு புதுசா ஒரு வேலையை ஜாயின் பண்ணுவாங்க.
அதுல அவங்களுக்கு நிறைய இன்கிரிமெண்ட்டும் அதுல உண்டு, ப்ரொமோஷனும் கிடைக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இவ்வளோ பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இவ்வளோ பிளஸ் பாயிண்ட்டை விட்டுட்டு எனக்கு வந்து ஜென்மகுரு நான் பயந்துகிட்டே இருக்கலாமா? கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஜென்மகுருல என்ன நெகட்டிவ் நடக்கும் அப்படின்னா, ஒரு இடமாற்றம், வீட்டை விட்டு வெளியில போய் தங்கி படிக்கிறது, படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா வீட்டை விட்டு வெளியில ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கிறது, அது மாதிரி வேலை பார்க்குறவங்களா இருந்தா வீட்டுல இருந்து வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது, வெளிநாட்டுக்கு போகலாம். ஏன்னா 9ஆம் இடத்தை குருபவன் பார்க்க போறா, தூரதேச பயணம் சொல்றது. அதாவது ஜென்மத்துக்கும் குருபவன் வராரா, சோ அப்ப வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போகலாம் இந்த குரு பேச்சுல. சோ அதுக்கான ட்ரை பண்றவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். இது இல்லாம ஜென்மத்துல குரு வரும்போது தான் ஈஸியா ஏமாந்துருவோம். அதாவது ஒருத்தவங்களை நம்பி ஏமாறுறது சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த நம்பி ஏமாறுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு இருந்தாலோ இந்த மாதிரி கோச்சாரத்துல ஜென்மத்துல குரு வரும் போதோ ஈஸியா ஏமாறுவோம். அப்ப நம்ம முதல்ல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், எல்லாத்தையுமே எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஈஸியா ஏமாறுறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா லக்னத்துல ராசியில வந்து குருபவன் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தலைவலி, தலைபாரம் சொல்லக்கூடிய தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வரும். ஸோ இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு குருபவனால என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் போது நெகட்டிவ் 1-2 நடக்கும். அது என்னென்ன நெகட்டிவ் நடக்கும் போதுங்கிறதையும் சொல்லிட்டேன், அந்த நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவா மாத்திக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ பொதுவாக அந்த குரு பேச்சுல என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா, உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோயில்களுக்கோ தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ போகலாம் கண்டிப்பா. இது வந்து உங்களை ரெகுலரா செஞ்சுக்கோங்க. வேலைக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பவன் கோயிலுக்கோ இல்லாட்டி சிவன் கோயில தட்சிணாமூர்த்தி இருப்பாரு, அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க. ஒண்ணு. இது இல்லாம எந்த கோவில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குருபவன் கோயில் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது. இதுக்கு வர முடியலங்கிறவங்க மதுரையில பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் வந்து பாத்தீங்கன்னா குருபவனுக்கு உரிய ஸ்தலம் அதுதான். ஸோ அதனால குருபவனுக்காக வந்து திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வர்றது ஒரு வழிக்கு நல்லது. இப்ப இது இல்லாம வேற எங்க போலாம் அப்படின்னா, சூரியனார் கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த சூரியனார் கோயில் இருக்கு மூலவரை போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல மூலவர் இருப்பாரு. அதனால சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரகமும் அந்த கோயில் இருக்கு. ஸோ அதனால சூரியனார் கோயில் இருக்கு, மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. சரி, வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குங்குமப்பூ இருக்கு பாத்தீங்களா, ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பால்ல போட்டு சாப்பிடலாம். ஏன் இந்த குங்குமப்பூ சொல்றேன் அப்படின்னா, குங்குமப்பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். சோ அப்ப இந்த குங்குமப்பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா, குங்குமப்பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அது காரணம் கிடையாது, நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு, சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு. சயின்டிபிக்கல் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ காரகம் குரு பகவான் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். புத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்ப குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ சாப்பிடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சோ குங்குமப்பூ சாப்பிடுறது நல்லது. இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் தான் சாப்பிடுங்க. நார்மலாவே எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல வந்து லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து குங்குமப்பூ போட்டு சாப்பிடுறது நல்லது. இன்னொன்னு, குருனா குழந்தைகள். அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். ஆன்மீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன், பிராக்டிக்கல் பரிகாரமும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க. குரு பயிற்சியால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம ராகு பயிற்சி பலன்கள் போட போறோம், ஜெனரல் வீடியோஸ் நிறைய, அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.